காயத்திற்கு கட்டுப்போட்டு முடித்தவளோ மெதுவாக தலையை உயர்த்தினாள். அரவிந்த் அவளது கண்களை பார்த்தபடி மென்மையாக அழைத்தான். லட்டு. அந்த ஒரு அழைப்பு போதும். அவளது முகத்தில் இருந்த மருத்துவரின் தீவிரம் கன நேரத்தில் மறைந்தது. அவளது விழிகளோ மீண்டும் குழப்பமாக மாறின. சுற்றிலும் பார்த்தாள். தரையில் சிதறி கிடந்த பொருட்களை பார்த்தாள். பிறகு தன் கைகளை பார்த்தாள். என்ன என்று மெதுவாக முணுமுணுத்தாள். நான் என்ன பண்ணனே? அவளது குரலில் இருந்த குழப்பம் நடிப்பல்ல என்பதை அரவிந்த் உணர்ந்தான். லட்டு. அவள் அவனது கையில் கட்டு போட்டிருப்பதை கண்டு திடுக்கிட்டாள். ஐயோ, உன் கையில் காயமா? எப்படியாச்சு என்று பதறியவளோ அந்த காயத்திற்கு மருந்து போட்டதே தான் என்பதை அறியாமல் அவனது கையை மெதுவாக வருடினாள். அடுத்த நொடியே சிறு குழந்தையைப் போல அவனது மார்பில் சாய்ந்து அவனை இறுக கட்டி கொண்டாள். சாரி என்று மெதுவாக கூறினாள். அரவிந்தோ அவளை அணைத்தபடியே நின்றான். அவனது கண்கள் மட்டும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தன. சில நிமிடங்கள் அரவிந்த் அப்படியே அமைதியாக நின்றிருந்தான். அறைக்குள் எதுவுமே நடக்காதது போல வானதி அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆனால் அவனது மனதுக்குள் மட்டும் கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்து கொண்டே இருந்தன. மருத்துவமனைக்குள் நுழைந்ததும் அவளுக்குள் ஏற்பட்ட பதற்றம், காயத்தை பார்த்த அடுத்த நொடியே வெளிப்பட்ட அந்த அசாத்திய திறமை, அதற்கு பிறகு மீண்டும் குழந்தையைப் போல மாறிய அந்த குழப்பம், இவை எதற்கும் அவனால் விளக்கம் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. சற்று நேரம் அமைதியாக இருந்த அரவிந்த் மெதுவாக அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். தனது மருத்துவக் கல்லூரி நாட்களிலிருந்து மிகவும் நெருக்கமாக இருந்த நண்பனும் நரம்பியல் மருத்துவருமான டாக்டர் ராகவனுக்கு அழைத்தான். அழைப்பு சில நொடிகளில் இணைந்தது. சொல்லுடா அரவிந்த். அரவிந்த் ஆழமாக மூச்சை இழுத்தான். டா, ஒரு விஷயம் கேட்கணும். என்னடா? ஒரு பொண்ணு, தன்னோட பேரே ஞாபகம் இல்லை. அவள் யார், அவளோட குடும்பம் யார், எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் திடீர்னு குழந்த மாதிரி நடந்துக்கிறா. அடுத்த நிமிஷம் ஒரு காயத்தை பார்த்ததும் எந்த தயக்கமும் இல்லாமல் சரியான மருந்தெடுத்து காயத்தை சுத்தம் பண்ணி கட்டு போடுறா. அது முடிஞ்சதும் அவள் என்ன பண்ணனானே தெரியாமல் திரும்பவும் பழைய மாதிரி மாறிடுறா. இது எப்படி சாத்தியண்டா? அந்த பக்கம் சில நொடிகள் அமைதியாக இருந்தது. பிறகு ராகவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். இது சில பேருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு அரவிந்த். நம்ம மூளை எல்லா நினைவுகளையும் ஒரே இடத்துல சேமிக்காது. ஒருத்தரோட வாழ்க்கை, குடும்பம், பேர் இதெல்லாம் ஒரு வகையான நினைவுகள். ஆனால் பல வருஷம் பயிற்சி எடுத்து கற்றுக்கிட்ட திறமைகள் வேறொரு பகுதியில் பதிஞ்சிருக்கும். அதனால தான் சில நேரங்களில் வாழ்க்கையே மறந்தவங்களால் கூட பழகி போன வேலையை யோசிக்காமல் செய்ய முடியும். அரவிந்த் உடனே குறுக்கிட்டான். ஒரு நிமிஷம். அப்படின்னா அவள் இவ்வளவு திறமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறான்னா அவளுக்கு அந்த வேலையில் அனுபவம் இருக்கும்னு நீ சொல்கிறியாடா? இந்த முறை ராகவனின் பதில் எந்த தயக்கமும் இல்லாமல் வந்தது. ஆமாம், கண்டிப்பாக அந்த வாய்ப்பு ரொம்ப அதிகம். இவ்வளவு துல்லியமாக காயத்தை கையாளுறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க ஒரு நர்ஸாவோ இல்லை ஒரு டாக்டராகவோ இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த மாதிரி செயல்கள் எல்லாம் புத்தகத்தில் படித்தா மட்டும் வராது. அதுக்கு நீண்ட கால பயிற்சியும் அனுபவமும் இருந்தால் தான் அந்த அளவுக்கு இயல்பாக கை வேலை செய்யும். அரவிந்தோ எதுவும் பேசவில்லை. அவன் பார்வை மெதுவாக அறைக்குள் இருந்த வானதியின் மீது திரும்பியது. படுக்கையில் அமர்ந்து அருகில் இருந்த தண்ணீர் பாட்டிலோடு விளையாடி கொண்டிருந்தாள் அவள். சில நிமிடங்களுக்கு முன்பு அதே கைகள்தான் ஒரு தேர்ந்த மருத்துவ ஊழியரைப் போல எந்த பதற்றமும் இல்லாமல் அவனது காயத்திற்கு சிகிச்சை அளித்தது. அந்த காட்சியை நினைத்தவுடன் அரவிந்தின் மனதில் ஒரு புதிய கேள்வி எழுந்தது. அப்படின்னா நீ உண்மையில யார் லட்டு? ஒரு நர்ஸா இல்லை ஒரு டாக்டரா? கேள்விக்கான பதில் அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் வானதியின் கடந்த காலம் சாதாரண வாழ்க்கை அல்ல என்பது மட்டும் இப்போது அவனுக்கு தெளிவாக புரிய ஆரம்பித்தது. சில நிமிடங்கள் யோசித்தபடியே நின்றிருந்த அரவிந்த் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தான். தனியாக யோசித்து கொண்டே இருந்தால் எந்த பதிலும் கிடைக்காது என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். அதனால் தனது கைபேசியை எடுத்தவன் மீண்டும் ராகவனின் எண்ணை எழுதினான். அழைப்பு இணைந்ததும் சில நொடிகள் அமைதியாக இருந்த அரவிந்த் தயக்கத்துடன் தனது எண்ணத்தை வெளிப்படுத்தினான். டா, உங்ககிட்ட இன்னொரு உதவி கேட்கணும்.
நான் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அனுப்புகிறேன். அந்த ஃபோட்டோவை வச்சு அவளை பற்றி ஏதாவது தகவல் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த கேள்வியை கேட்ட ராகவன் உடனே பதில் சொல்லவில்லை. சில நொடிகள் யோசித்துவிட்டு, ஃபோட்டோ மட்டும் வச்சு யாருன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைடா. ஆனால் நீ சொன்ன விஷயங்களெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒருவேளை அவங்க மருத்துவத்துறையில் இருந்திருந்தா நம்ம மெடிக்கல் சர்க்கிளில் விசாரித்து பார்க்க முடியும். ஏதாவது தகவல் கிடைக்குதானே ட்ரை பண்ணலாம் என்றான் அவன். அரவிந்த் மெதுவாக ஒரு பெருமூச்சு விட்டான். இந்த விஷயம் ரொம்ப ரகசியமாக இருக்கணும்டா. யாரோ அவளை திட்டம் போட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ கூட அவங்க தேடிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் யாருக்கிட்டேயும் நேரடியாக விசாரிக்க எனக்கு பயமாக இருக்குது. தப்பான ஆளுங்களுக்கு இந்த விஷயம் போயிட்டா அவளுக்கு ஆபத்து வரலாம். அரவிந்தின் குரலில் இருந்த பதற்றத்தை உணர்ந்த ராகவனோ, நீ அதை பற்றி கவலைப்படாத. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கும். நானும் ரொம்ப கவனமாக தான் விசாரிப்பேன். தேவையில்லாமல் யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன். முதல்ல அந்த ஃபோட்டோவை அனுப்பு. அதுக்கப்புறம் ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு உனக்கே முதல்ல சொல்கிறேன் என்று உறுதியளித்தான். அந்த வார்த்தைகள் அரவிந்துக்கு சிறிது நிம்மதியை கொடுத்தன. அழைப்பை முடித்தவனோ தனது கைபேசியில் இருந்த வானதியின் புகைப்படத்தை திறந்தான். சில நொடிகள் அந்த முகத்தை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். தன்னையே அறியாமல் சிரித்து கொண்டிருக்கும் அந்த முகத்திற்குள் எத்தனை மர்மங்கள் புதைந்திருக்கின்றன என்ற எண்ணம் அவனது மனதை மீண்டும் கணக்கு செய்தது. இறுதியாக வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு வந்தவனோ அந்த புகைப்படத்தை ராகவனுக்கு அனுப்பி வைத்தான். புகைப்படம் அனுப்பப்பட்டதை காட்டிய குறியீட்டை சில நொடிகள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த அரவிந்த், இந்த ஒரு ஃபோட்டோவாவது உன் கடந்த காலத்துக்கான முதல் தடயத்தை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குமா லட்டு என்று மனதுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான். அதே வேளையில் தேனி மாவட்டத்தில் அதிகாலை முதலே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த பிரபல தனியார் மருத்துவமனையில் திடீரென்று பதற்றம் பரவியது. டாக்டர், ராஜேஸ்வரி அம்மாவுக்கு மூச்சு திணறல் அதிகமாயிடுச்சு, பல்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது என்று ஓடிவந்த நர்ஸ் பதற்றத்துடன் குரல் கொடுக்க அங்கே இருந்த மருத்துவர்கள் அனைவரும் அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி விரைந்தனர். பிபி குறையுது, ஆக்சிஜன் லெவல் ட்ராப் ஆகுது, சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று மருத்துவர்கள் மாறி மாறி போராடினார்கள். மருந்துகள், இன்ஜெக்ஷன்கள், மின்சார அதிர்வு, எல்லா மருத்துவ முயற்சிகளும் விடாமுயற்சியாக தொடர்ந்தன. ஆனால் உயிரை உருவாக்கிய இறைவனின் முடிவை மாற்றும் சக்தி எந்த மருத்துவரின் கைகளிலும் இல்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு இதய துடிப்பை காட்டிக் கொண்டிருந்த மானிட்டரில் ஓடிய கோடு மெதுவாக நேர்கோடாக மாறியது. அந்த அறைக்குள் கனமான அமைதி நிலவியது. முதன்மை மருத்துவரோ கண்களை மூடிக்கொண்டு ஆழமாக மூச்சை இழுத்தார். டைம் ஆஃப் டெத் காலை 11:42 என்ற வார்த்தையோடு ராஜேஸ்வரி அம்மாவின் வாழ்க்கை பயணம் அமைதியாக முடிந்தது. செய்தி காட்டுத்தீ போல பரவியது. மருத்துவமனை வாசலில் பொதுமக்கள், நோயாளிகள், ஊழியர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கண்ணீருடன் கூட ஆரம்பித்தனர். சிறிது நேரத்தில் தமிழகத்தின் அனைத்து முக்கிய செய்தி தொலைக்காட்சிகளிலும் அவசர செய்தி ஒளிபரப்பாக தொடங்கியது. தேனி மாவட்டத்தை சேர்ந்த சமூக சேவகி ராஜேஸ்வரி அம்மா இன்று காலமானார். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு மர்மமான சூழ்நிலையில் அவரது கணவரின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் இருந்த ராஜேஸ்வரி அம்மா இன்று உயிரிழந்துள்ளார். இவரது ஒரே மகளான டாக்டர் வானதி குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. நூற்றுக்கணக்கான ஏழை மக்களுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை செய்து உயிர் கொடுத்த மருத்துவர் டாக்டர் வானதி கடந்த வாரம் முதல் மாயமாகியுள்ளார். அவரது தந்தையின் உடல் மட்டுமே கண்டெடுக்கப்பட்ட நிலையில் டாக்டர் வானதியின் நிலை என்ன என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்ற செய்தி தொடர்ந்து ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஊட்டியில் இருந்த அரவிந்தின் செல்போன் சத்தமாக ஒலித்தது. திரையில் ராகவன் என்ற பெயர் மின்னியது. அழைப்பை ஏற்ற அரவிந்த் இயல்பாகவே, சொல்லுடா ராகவா என்று கேட்டான். ஆனால் மறுமுனையில் இருந்த ராகவனின் குரலில் பதற்றம் தெளிவாக கேட்டது. டே அரவிந்த், உடனே ஏதாவது நியூஸ் சேனல் போடு, சீக்கிரம் என்று மட்டும் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். என்ன விஷயம் என்று புரியாமல் புருவத்தை சுருக்கிய அரவிந்த் அருகிலிருந்த ரிமோட்டை எடுத்து தொலைக்காட்சியை இயக்கினான். அடுத்த சில வினாடிகளில் திரையில் தோன்றிய முகத்தை பார்த்தவனின் விழிகள் அதிர்ச்சியில் உறைந்து போயின. அந்த செய்தியில் தன் அருகிலேயே அமர்ந்திருந்த அந்த அடையாளம் தெரியாத பெண்ணின் புகைப்படம், விபத்தில் சிக்கிய பிரபல அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வானதி மாயம் என்ற தலைப்புடன் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. அரவிந்தின் விரல்கள் இன்னும் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. மருத்துவமனை அறையின் ஓரத்தில் நின்றபடியே தொலைக்காட்சி திரையில் ஓடிக்கொண்டிருந்த செய்தியை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். டாக்டர் வானதி
அந்த பெயரை அவன் ஏற்கனவே பலமுறை கேட்டிருந்தான். மருத்துவ உலகில் மிக குறைந்த வயதிலேயே கடினமான அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்த மருத்துவர் என்று பலரும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அவளை நேரில் பார்த்ததில்லை. ஏன், ஒரு புகைப்படத்தில் கூட அவன் பார்த்ததில்லை. அதனால்தான் இத்தனை நேரம் தன் முன்னால் குழந்தையைப் போல அமர்ந்திருந்த பெண்ணை அந்த புகழ்பெற்ற மருத்துவர் என்பதை அவனால் இன்னும் முழுமையாக நம்பக்கூட முடியவில்லை. மெதுவாக திரும்பி படுக்கையில் அமர்ந்திருந்த வானதியை பார்த்தான். ராகவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அவன் காதுக்குள் ஒலித்தன. டா, அவ இவ்வளோ துல்லியமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறானா? அவ சாதாரண பொண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை. நர்ஸாக இருக்கலாம், இல்லை டாக்டராகவே இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது அவன் சொன்ன வார்த்தைகள் ஒரு யூகமாக இருந்தது. இப்போதோ அந்த யூகம் உண்மையாகிவிட்டது. அரவிந்தின் மனதில் புதிய கேள்விகள் உருவாக ஆரம்பித்தன. ஒரு ஃபேமஸ் டாக்டரை யார் கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க? அவ யாருக்கு பாரமாக இருந்தா? ஒவ்வொரு கேள்வியும் அவனது குழப்பத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. அந்த நேரத்தில் தான் வானதி இருந்த அறையிலிருந்து திடீரென ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்த சத்தம் கேட்டது. அதன் பிறகு இதயத்தை பிழக்கும் அளவுக்கு ஒரு பெண்ணின் அலறல் மருத்துவமனை முழுவதும் எதிரொலித்தது. ரகு, ரகு! அந்த ஒரு பெயர் அரவிந்தின் இதய துடிப்பையை ஒரு நொடி நிறுத்தியது. ரகு! அவள் தன்னையும் அறியாமல் அந்த பெயரை சொல்லி சொல்லி அலறினாள். அடுத்த நொடியே வேகமாக வானதி இருந்த அறையை நோக்கி ஓடினான். ரகு, ரகு! மருத்துவமனையின் அமைதியையே கிழித்தெறிந்தது அந்த அலறல். அறைக்குள் நுழைந்த அடுத்த நொடியே அவன் கால்கள் அப்படியே நின்றுவிட்டன. படுக்கையின் ஓரத்தில் சுருண்டு அமர்ந்திருந்தாள் வானதி. 2 கைகளாலும் தன் காதுகளை இறுக பொத்தி கொண்டிருந்தாள். அவளது உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவளின் பார்வை மட்டும் அறையின் சுவரில் பொருத்தப்பட்டிருந்த அந்த தொலைக்காட்சியின் மேல் அப்படியே உறைந்து நின்றது. அந்த திரையில் ஒரு திருமண காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. மணமகன் மணமகளின் கழுத்தில் தாலி கட்டும் அந்த ஒரு தருணம். நாதஸ்வர சத்தமும் கெட்டி மேளமும் சேர்ந்து அறை முழுவதும் ஒலித்து கொண்டிருந்தது. அந்த காட்சியை பார்த்த அடுத்த நொடியேதான் அவள் ரகு என்று உயிர் கிழியும் சத்தத்துடன் கத்தி கொண்டிருக்கின்றாள். ரகு, ரகு, நீ எங்கே போன? ரகு, என் கூட வந்துரு. எனக்கு நீ வேணும். என்னை விட்டுட்டு போகாத. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது ரகு என்று அழுதபடியே தலையை வேகமாக அசைத்தாள். அவளது கண்ணீரும் அந்த கதறலும் அறைக்குள் இருந்த ஒவ்வொருவரின் இதயத்தையும் கனக்க வைத்தது. அரவிந்தோ ஒரு கணம் என்ன செய்வதென்றே தெரியாமல் நின்றான். டிவி ஆஃப் பண்ணுங்க என்று சத்தமாக கூறியதும் அருகிலிருந்த செவிலியரோ அவசரமாக தொலைக்காட்சி அணைத்தார். திரை கருமையாக மாறிய பிறகும் வானதியின் அலறல் மட்டும் நிற்கவே இல்லை. ரகு, ரகு, எனக்கு நீ வேணும். என் கூட வந்துரு என்று மீண்டும் மீண்டும் கதறிக்கொண்டிருந்தாள் அவள். அரவிந்த் மெதுவாக அவள் அருகே சென்றான். லட்டு என்று அழைத்தான். ஆனாலும் அவள் அவனை கூட பார்க்கவில்லை. யாரையோ இழந்தது போல தவித்து கொண்டிருந்தாள். மெதுவாக அவளது தோளில் கை வைத்தான் அவன். அடுத்த நொடியே பயந்து போன குழந்தை ஒன்று தாயை தேடி ஓடுவது போல வானதி வேகமாக அவனை அணைத்து கொண்டாள். அவளது விரல்கள் அவனது சட்டையை இறுக பற்றி கொண்டிருந்தன. அவளின் உடல் முழுவதும் நடுங்கியது. அரவிந்தோ எதுவும் பேசவில்லை. அவளது முதுகை மட்டும் மெதுவாக தடவி கொடுத்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு அவளது அழுகை சற்று சுருங்கியது. ஆனால் உதடுகள் மட்டும் இன்னும் அதே பெயரைத்தான் உச்சரித்து கொண்டிருந்தன. அந்த ஒரு பெயர் அரவிந்தின் மனதில் 1000 கேள்விகளை எழுப்பியது. டாக்டர் வானதி அவளின் பெற்றோருக்கு ஒரே மகள். அப்படி இருக்கும்போது ரகு அவளது உடன் பிறந்தவனாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் யார் அந்த ரகு? அவன் புருவங்களை சுருக்கியபடி ஆழ்ந்து யோசித்தான். சில நொடிகளுக்கு முன்பு திருமண காட்சியை பார்த்த பிறகுதான் அவள் இப்படி கதற ஆரம்பித்தாள். தாலி கட்டும் அந்த ஒரு காட்சிதான் அவளுக்குள் புதைந்து கிடந்த நினைவுகளை உலுக்கி இருக்கின்றது. அப்படியென்றால் ரகு யார்? ரகு அவளது கணவனா? அந்த எண்ணம் தோன்றிய அந்த நொடியில் அரவிந்தின் இதயத்திற்குள் காரணமே தெரியாமல் ஒரு வலி பரவியது. அவன் தன்னையும் அறியாமல் வானதியை பார்த்தான். அவளோ இன்னும் அவனது மார்பில் சாய்ந்தபடியே குழந்தையைப் போலவே அழுது கொண்டிருந்தாள்.
ரகு, எனக்கு நீ வேணும் என்று அவள் முணுமுணுத்த அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அரவிந்தின் மனதை ஏனோ நொறுக்கிக் கொண்டே இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு வானதியை அழைத்து கொண்டு மருத்துவமனையின் வாசலை மெதுவாக கடந்து வெளியே வந்தான் அரவிந்த். அவனது ஒரு கையில் மருத்துவ கோப்புகள், இன்னொரு கையிலோ வானதிக்காக வாங்கிய மருந்துகள். அவனுக்கு பின்னால் வழக்கம் போல அவனது சட்டையை பிடித்து கொண்டு ஓடி வரும் அந்த குழந்தைத்தனமான பெண் இன்று இல்லை. சில அடி தூரம் விலகி அமைதியாக அவன் பின்னால் மெதுவாக நடந்தாள் வானதி. அந்த அமைதியை அரவிந்தின் இதயத்தை சத்தமில்லாமல் கிழித்து கொண்டிருந்தது. காரின் கதவை திறந்து அவளை அமர வைத்தான். அவளும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்தாள். எப்போதும் போல் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்கவில்லை. அவன் கைகளை தேடவில்லை. காருக்குள் ஒரு கனமான அமைதி மட்டுமே இருந்தது. அரவிந்த் காரை இயக்கினான். சாலை முழுவதும் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் அவனுக்குள் மட்டும் எல்லாமே நின்று போயிருந்தது. சில நிமிடங்கள் கழித்து தயக்கத்தோடு அவள் பக்கம் திரும்பினான். வானதி என்று மிகவும் மெதுவாக அழைத்தான். எந்த அசைவும் இல்லை. அவள் ஜன்னலுக்கு வெளியே வெறுமையாகவே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் மீண்டும் வானதி என்று அழைத்தான். இந்த முறையும் அவளது இமை கூட மருந்திற்கும் அசையவில்லை. அரவிந்தின் இதயம் மெதுவாக நடுங்கியது. சில வினாடிகள் அவளை பார்த்து கொண்டிருந்தவன் மெதுவாக லட்டு என்றழைத்தான். அடுத்த நொடியே அவள் மெதுவாக திரும்பி பார்த்தாள். அந்த ஒரு செயல் அவனது இதயத்தை இன்னும் அதிகமாக உடைத்தது. என்னடா உனக்கு உனக்கு என்னடா ஆச்சு? உனக்கு என்னாச்சுடா? சொல்லுடா. அவனோ நடுங்கும் குரலில் கேட்டான். வானதியோ சில நொடிகள் அமைதியாக அவன் முகத்தை பார்த்தாள். பிறகு ஒன்றுமில்லை என்பது போல தலையசைத்துவிட்டு மீண்டும் சீட்டில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். அவ்வளவுதான். அந்த ஒரு செய்கையை அரவிந்தின் உள்ளத்தை ஒட்டுமொத்தமாக நொறுக்கி போட்டது. 2 நாட்களுக்கு முன்பு வரை அவன் ஒரு அடி தள்ளி நடந்தாலே பயந்து கதறியவள் இன்று அவன் அருகிலேயே இருந்தும் பல மைல் தூரம் விலகி நின்றது போல தோன்றினாள். அவளது குழந்தைத்தனம் எங்கே போனது? அவளது சிரிப்பு, அவளது பிடிவாதம் எல்லாம் ஒரே நாளில் யாரோ பறித்து கொண்டே போய்விட்டது போல இருந்தது அவனுக்கு. அவள் அமைதியாக இருந்த ஒவ்வொரு நொடியும் அரவிந்தின் இதயம் சில்லு சில்லாக உடைந்து கொண்டே இருந்தது. வீட்டை அடைந்ததும் காரை நிறுத்தினான். அவளை மெதுவாக பார்த்தான். வழக்கமாக கார் நின்றவுடனே ஓடி வந்து அவனது கையை பிடித்து கொண்டு இறங்கும் வானதியோ இன்று கதவை திறந்த பிறகு கூட அமைதியாகவே அமர்ந்திருந்தாள். அரவிந்தோ மீண்டும் மெதுவாக லட்டு என்று அழைத்த பிறகுதான் இறங்கினாள். காரிலிருந்து இறங்கிய பொழுதும் வழக்கம் போல அவனது கையை பிடிக்கவே இல்லை. அவன் பின்னால் சில அடி இடைவெளியுடன் அமைதியாக நடந்தாள் அவள். அந்த இடைவெளி சில அடிகள்தான். ஆனால் அரவிந்துக்கு அது ஒரு வாழ்நாள் தூரமாக தோன்றியது. வாசல் திறந்த சத்தம் கேட்டதும் உள்ளிருந்து அவனது அம்மா வேகமாக வெளியே வந்தார். வாடா அரவிந்து, நான் இன்னைக்கு காலையில் கோயிலுக்கு போயிருந்தேன். உனக்காக அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று புன்னகையோடு கூறி மஞ்சள் துணியில் சுற்றப்பட்டிருந்த ஒரு சிறிய பொட்டலத்தை அவன் கையில் வைத்தார். அரவிந்த் மெதுவாக அதை திறந்தான். உள்ளே மஞ்சள் கயிற்றில் கோர்க்கப்பட்ட அழகான தங்கத்தாலி இருந்தது. மா, இது என்று அவன் மெதுவாக பார்த்தான். அவன் அம்மாவின் கண்களில் ஆசை நிரம்பி இருந்தது. சீக்கிரம்மா, உனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கூட நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வாங்கிட்டு வந்தேன். போடா, பூஜை ரூமில் வச்சு கும்பிடு. அரவிந்தின் விரல்கள் நடுங்கின. அந்த தாலியை பார்த்தான். பிறகு அமைதியாக பின்னால் நின்றிருந்த வானதியை பார்த்தான். அவளது கழுத்து காலியாகத்தான் இருந்தது. அதே நேரத்தில் அவள் கதறிய அந்த காட்சி நினைவுக்கு வந்தது. ரகு, என் கூட வந்துரு, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அந்த குரல் மீண்டும் மீண்டும் அவன் காதுகளில் ஒலித்தது. ஒருவேளை அவள் ஏற்கனவே திருமணமான பெண்ணாக இருந்தால்? அவன் மார்புக்குள் ஏதோ உடைந்து விழுந்தது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் பூஜை அறைக்குள் நடந்தான். வானதி சில நொடிகள் தயங்கி நின்றாள். பிறகு மெதுவாக உள்ளே வந்தாள். இந்த முறையும் அவள் அவனை தொடவே இல்லை. ஏனோ அதை அரவிந்தால் தாக்கிக் கொள்ள முடியவில்லை. பூஜை அறையில் விளக்கு மட்டும் அமைதியாக எரிந்து கொண்டிருந்தது. அவன் கையில் இருந்த தாலியை சில நொடிகள் பார்த்து கொண்டே நின்றான். அம்மாவின் ஆசை,
அவன் வாழ்க்கை, வானதியின் மர்மம், ரகு எல்லாமே ஒன்றாக கலந்து அவனது மனதை நசுக்கிக் கொண்டிருந்தது. அடுத்த நொடி அந்த தாலியை பூஜை அறையின் முன்னிருந்த மரப்பலகை மீது வேகமாக வீசி எறிந்தான். அவன் கண்களை மூடிக்கொண்டான். அடுத்த நொடியே அவனது கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் மெதுவாக கன்னத்தில் வழிந்தது. அதை மறைக்கக்கூட அவன் முயற்சி செய்யவில்லை.